கேலிபாஃப் ஈரானோட பார்லிமெண்ட் இருக்குல்ல அதோட ஸ்பீக்கர். இவர் இப்போ என்ன சொல்லியிருக்காரு, 10 பாயிண்ட்ஸ் அடங்கிய ப்ரப்போசலை நாங்கள் முன் வச்சோம். இது போல் அமெரிக்கா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிச்சு, நாங்களும் ஒத்துக்கிறோன்னு சொல்லிட்டு 10 பாயிண்ட்ஸை உள்ளடக்கி நாங்கள் வெளியிட்டிருந்தோம். ஆனால் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, அந்த 10ல் 3 கிளாஸஸை அப்பட்டமாக நீங்கள் மீறி இருக்கீங்க. யார், இஸ்ரேல் மீறி இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பக்கம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு 2 வாரங்களுக்குன்னு, இன்னொரு பக்கம் நெகோஷியேஷன், இந்த பேச்சுவார்த்தை சனிக்கிழமை ஃபுல்லாக ஆரம்பிக்க போகுது. ஆனால் இதெல்லாம் அர்த்தமற்ற ஒன்றா எங்களுக்கு தெரியுது இப்போது. ஏன்னா போர் நிற்கணும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்தோம். ஆனால் எங்கே நின்றுச்சு, லெபனானில் அவ்வளோ மக்களை கொண்டு குவிச்சிட்ருக்கீங்க, அப்புறம் எதுக்கு இந்த சீஸ்ஃபயர், எதுக்கு பேச்சுவார்த்தை, எங்களுக்கு இது சுத்தமாக சரியாக படலைன்ட்டு அந்த மனுஷன் வர சொல்லியிருக்காரு. இவங்களெல்லாம் தாண்டி ஈரானோட நேஷ்னல் செக்யூரிட்டி கமிட்டி இவங்க இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, ஆக்சுவலாக ஈரான் ஒரு போர் சார்ந்து ஆரம்பிக்கிறாங்க முடிக்கிறாங்கன்னா அது இவங்க எடுக்கிற பிரதான முடிவாக இருக்கும். அப்பேற்பட்ட கமிட்டி இப்போ என்ன சொல்லுது, இன்னொரு முறை நீங்கள் உங்களோட உண்மையான முகத்தை காமிச்சிட்டிங்க, அதாவது உலகம் முழுக்க ஏமாற்றுவீங்க, எங்களுக்கு அமைதி வேணும், போர் நிற்கணும் அப்படின்ட்டு இதை சொல்லி சொல்லி ஏமாற்றுவீங்க, சீஸ்ஃபயர்னு சொல்லி அனௌன்ஸும் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த சீஸ்ஃபயர்ன்ற கான்செப்ட் இருக்குல்ல அது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, இது வரைக்கும் தெரில போல இருக்குது உங்களுக்கு. சீஸ்ஃபயர்னாலே சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை நாங்கள் எப்படி எடுத்துக்க முடியும், லெபனான் முழுக்க பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்குல்ல, இப்படி ஒன்று நடக்கும்போது இந்த சீஸ்ஃபயரில் அவசியமான ஒன்றான்னு இவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, இப்போது பெருசாக எந்த ஒரு உணர்வோ இல்லாமல் நம்ம எங்கேயோ யோசிச்சுட்ருக்கோன்னு வைங்க, அப்போ நெருப்பு இதில் நம்ம கை பட்டுச்சுனாலோ இல்லை யாராவது நம்ம மேலே நெருப்பை லைட்டாக அப்படி தூவுறாங்க அப்படின்னாலும் நம்ம உடனே சென்ஸ் ஆகிடுவோம்ல, ஒரே உணர்வு வரல, அப்படியே வலிக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் நிகழ்காலத்துக்கு வருவோம் பார்த்தீங்களா, அது போல் தான் உங்களுக்கு நாங்கள் பண்ணணும் போல இருக்குது. ஸோ நாங்கள் எவ்வளவோ சொல்லிட்டோம், நீங்கள் கேட்க மாட்டீங்க, நெருப்பை கொண்டு வரோம், அதுக்கப்புறம் நீங்கள் உணர்வீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க புரியுதா மக்களே, மிசைல்ஸையும் பாம்ஸையும் வச்சு மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்க முடியும், உங்கள் மொழியில் பேசினா தான் புரியும் போல இருக்குது, நாங்கள் அப்படி பேசுவோன்னு இவங்க வேறு அனௌன்ஸ் பண்ணி தொலைச்சிருக்காங்க. அப்படி இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம், ப்ரோ அமெரிக்கா அடிக்கலையே ஈரானை, அதுவும் இஸ்ரேல் ஈரானை கூட அடிக்கலையே, இஸ்ரேல் லெபனான் அடிச்சிட்ருக்கு ஃபுல்லாக அங்கே ஹெஸ்புல்லாவை, அமெரிக்கா ஈரான் இன்னும் தொடவே இல்லை, அவங்க சொன்ன மாதிரி சீஸ்ஃபயர் டீலில் காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த கண்டிஷன்ஸை. இது எதுக்காக ஈரான் இவ்வளோ ட்ரிகராக பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறாங்க, அமெரிக்காவோட டைரக்ட் பார்ட்டியாக தான் நாங்கள் இஸ்ரேலை கருதுகிறோம், இஸ்ரேல் ஒன்று பண்ணுச்சுன்னா அமெரிக்காவால் தான் பண்ணுச்சு நாங்கள் நம்புவோம்,